ஏய், உங்களை நீ எத்தனை மணி ஆனாலும் விட மாட்டேன். படிச்சு டெஸ்ட் இது காமிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறீங்க. ஏய், என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏய், நம்ம சாப்பிட்டோம்டா ஏதாச்சும். சரி, நீங்கள் டெஸ்ட் எழுத தேவையில்ல. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது 100 டைம் எழுது. 100 டைமா? சாப்பிட்டேன் சார். சரி, அந்த ஸ்நாக்ஸை கொடுங்க, வீட்டு போகல தரேன். கொடுங்க, வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். மிஸ், மே கம் இன் மிஸ். ஏன்டா இவ்வளோ லேட்டு? 2 போயிருந்தேன் மிஸ், தான் லேட் ஆகிடுச்சு. சரி, பனிஷ்மெண்ட்டா 100 டைம் உட்காந்து ஏபிசிடி எழுது. மிஸ், என்னடா 2 வருது மிஸ்? ஏய், எப்போ பார்த்தாலும் 2 2 2ன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட 2 இவ்வளோ டைம் காமிச்சிருக்க மாட்டாங்க. காலையில் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க, வேன் வரது நேரத்தில் 2 காட்டுவியான், ஏதாச்சும் வேலை விட்டா 2 காட்டுவியான், தூங்க போகிற நேரத்தில் 2 காட்டுவியான். நீ 100 டைம் எழுதுனா தான் உன்னை நான் 2 விடுவேன். உட்கார். ஏய், என்னடா பேட்ஸ்மேன் அடிக்குது? நான் தான் மிஸ், 2 போயிட்டேன். தான் ஸ்மெல் அடிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட் நியூஸ். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேர் உங்களுக்கு நான் தான் லீடரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு 2 பேர் யாரும் வரமாட்டாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களை பேசாதீங்க, விளையாடாதீங்க, இந்த மாதிரி எதுவும் நம்மளை டார்ச்சர் பண்ண போகிறது கிடையாது. லாஸ்ட் வீக் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நல்லாவே எனக்கு தெரியும். நீங்கள் விளையாடுற மாதிரி விளையாடுங்க, சத்தம் பண்ணாமல் விளையாடுங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நடுவில் உட்காந்து உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பேசுறதா இருந்தால் யாருக்கு பேசுங்களோ அவங்க கூட உட்காந்து பேசுங்க. படிக்கிறதா உங்களுக்கு யாருக்கு உட்காந்து படிக்கிறப்போ படிங்க. எக்காரணம் வந்து சண்டை போட்டுக்காதீங்க, சத்தம் போடாதீங்க, அப்புறம் என்ன தான் கேட்பாங்க. ஸோ அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, எந்த ஹோம் ஒர்க் வேணாலும் பண்ணுங்க, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் அமைதியாக மட்டும் இருங்க. இந்த கதவை தாண்டி பக்கத்து கிளாஸ் கூட நம்ம சவுண்ட் கேட்கக்கூடாது, ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் உங்கள் கேம்லேயும் ஒரு நல்ல லீடர் என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்க இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்க. அமைதியாக இருன்னு சொன்னால் அப்படிக்கெல்லாம் அமைதியாக ஆகிடுவீங்களா? என்ன லீடராக போட்டது உங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அமைதியாக பார்த்துக்க இல்லை. நீனும் அமைதியாக என்ன தூங்கிட்டு இருக்க ஒருத்தி, நீ என்ன பார்த்துட்டு இருக்க? ஏய் ஸ்ருதி, நீ என்ன பாட்னி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்க? ஃபிசிக்ஸ் பீரியட் தானே இது, நீ பாட்னி லீடர் தானே. உன்னோட பீரியடில் வந்து நான் ஃபிசிக்ஸ் படித்தா நீ விட்டுருவியா? எல்லாரும் படிங்க, அப்புறம் நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவேன், கிளாஸில் யாருமே தாங்க முடியாது. கீப் குவாய்ட் வித் ரீட் ஃபிசிக்ஸ் புக் ஒன்லி, ஓகேவா? அப்புறம் நான் திருப்பி பேச வச்சிடாதீங்கன்னு. மேம் வந்தால் கண்டிப்பாக ஸ்ருதி உன்னை சொல்லாமல் விடவே மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் உங்களுக்கு நான் தான் ஃபிசிக்ஸ் லீட்ரு. ஓன்னு சொல்லிட்டீங்கன்னா அடிச்சிருவேன். எனக்கு ஒத்துழைச்சி யாரும் பேசாமல் இருங்க. ஹோம்ஒர்க் நோட்டு கேட்பேன். அப்புறம் நான் நீ பேசிட்டு இருந்தால் ஹோம்ஒர்க் நோட்டு கேட்பேன். நான் எடுத்துகிட்டு போய் இப்பயே மிஸ்ட்டை கொடுப்பேன். பார்த்துக்கு என்னோட ஹோம்ஒர்க் நோட்டா? என் ஹோம்ஒர்க் நோட்டு மேம் தான் பார்ப்பாங்க, ஏன்னா நான் லீட்ரு. நீ கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. இந்த மாதிரி பேசுகிற மாதிரி நீ வெளில போய் நில்லுவோம். பேர் நான் இப்போ நான் போர்டில் எழுதுறேன். விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பீரியட் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஏய், நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? பசங்க எப்படி அமைதியாக இருக்காங்க?